உங்களுக்கு வழங்குவர் எஸ் மகாலிங்க இந்திய எப்பில் எம்கா பிஹெச்டி ரிசர்ச் காலேஜ் ப்ரொஃபஷனல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம். அது கேஸ் ஸ்டடி வந்து ஒரு 3 பேரா இல்லை 2 பேராக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ராப்ளமும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் கேட்கலாம், அல்லது பர்சனல் கேட்கலாம், இல்லை என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்கலாம், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா வந்து அதாவது நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதில் வந்து டெசிஷன் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ ஸ்வாட்னு என்ன, ஸ்ட்ரென்த்னஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்னு இல்லை த்ரெட்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எழுதணும். 3 பேரோ 2 பேரோ கொடுத்துப்போம். அதில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் எடுத்து எழுதணும். அடுத்து வந்து அதாவது என்னென்ன முக்கியமான கண்டென்ட் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து இன்ட்ரடக்ஷன் எழுதிக்கணும். அது வந்து ஒரு 3 பேரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளத்தை கொடுத்தா ஷார்ட் அனாலிசிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 2 பேராவோ ஆனால் 1 பேராவோ அடிக்கிறோம். அடுத்து வந்து ப்ராப்ளம் அனாலிசிஸ், நம்ம கீழே வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, 2 ப்ராப்ளம் கொடுப்பாங்க, 3 ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அது இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னஸ், வாட் ஆர் த ஸ்ட்ரென்த்னஸ் அவைலபிள் இந்த கேஸ், அதாவது என்னென்ன ஸ்ட்ரென்த்லாம் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்ளம் இபிஆர் மார்க்கெட்டிங் மேனேஜர், இபிஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இபிஆர் ஹெச்ஆர் மேனேஜர், பர்சனல் மேனேஜர்னா அதை வந்து அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரென்த்னஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எழுதணும். அடுத்தது வீக்னஸஸ், என்னென்ன வீக்னஸஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்து அந்த கேஸில் வந்து என்னென்ன வீக்னஸ் எல்லாம் இருக்குது எழுதணும். அடுத்தது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இந்த கேஸ், அப்போ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குதுங்கிற பார்த்து எழுதணும். அடுத்து வந்து ஸ்ட்ரென்த்னஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்னஸ் இல்லையா, என்னென்ன த்ரெட்னஸ் எல்லாம், வீக்னஸ் த்ரெட்னஸ் வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்போ என்னென்ன த்ரெட்னஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்து அதுக்கு தகுந்த இதெல்லாம் எழுதணும். இது வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த்னஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரிட்டிக்காகவும் எழுதலாம், அல்லது பாயிண்டாக எழுதலாம். ஒரு 4 பாயிண்ட் இல்லை 6 பாயிண்ட் எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், ப்ராப்ளம் அனாலிசிஸ், ஷார்ட் அனாலிசிஸ் வந்து முடிஞ்சுது, ஸ்ட்ரென்த்னஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னஸ் முடிஞ்சுது. அடுத்து வந்து என்னென்னா நம்மளுக்கு சஜஷன்ஸ், என்னென்ன சஜஷன்லாம் கொடுக்க முடியும் அந்த கேஸுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம். அது வந்து தியரிட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது இது தியரிட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும், அதாவது அந்த ஷார்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தா படிச்சுட்டு அதை வந்து தியரிட்டிக்கலாகவும் எழுதலாம், அதுக்கு வந்து ப்ராப்ளம் அனாலிசிஸ்க்கு ப்ராக்டிக்கலாகவும் எழுதலாம். தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் எழுதுறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, இது வீக்னஸ், ஸ்ட்ரென்த்னஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னஸ் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா அடுத்தது வந்து சஜஷன்ஸ் இல்லையா, வாட் ஆர் சஜஷன்ஸ் இந்த அவைலபிள் இந்த கேஸ் இல்லையா, வாட் ஆர் சஜஷன்ஸ் அவைலபிள் இந்த கேஸ் இதெல்லாம் எழுதிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன், வாட் ஆர் ரெக்கமெண்டேஷன் அவைலபிள் இந்த கேஸ், சஜஷன் என்னென்ன சஜஷன்லாம் இருக்குது ஒரு பேர் அடிக்கணும், இல்லாட்டி 4 பாயிண்ட் இல்லை 6 பாயிண்ட்டாக வந்து அடிக்கணும். அதே மாதிரி வந்து சஜஷன் ரெக்கமெண்டேஷன், வாட் ஆர் ரெக்கமெண்டேஷன் அவைலபிள் இந்த கேஸ் அப்படின்னு அடிக்கணும். அது வந்து அதில் வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஒரு பேரா அல்லது நம்மளுக்கு ஒரு 6 பாயிண்ட் அடிக்கலாம். அடுத்தது வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், அப்புறம் இது சஜஷன் ரெக்கமெண்டேஷன் முடிஞ்சது. அடுத்தது கன்க்ளூஷன், என்ன அந்த கேஸ்க்கு வந்து கன்க்ளூஷன் கொடுக்க முடியும் அது வந்து ஒரு பேராக அடிக்கலாம். அதாவது இது 4 பாயிண்ட்டாக கூட எழுதலாம். தேங்க்யூ, வெல்கம். இது வழங்கியவர் எஸ்மாலி இந்திய ஃபிலிம் பிஹெச்டி. இது வந்து எனக்கு வந்து ஒரு சார் வந்து மேனேஜர் சார் வந்து டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து அம்மாசார் வந்து இந்தியா படிக்கிறப்ப சொல்லி கொடுத்து இது எல்லாரும் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ, வெல்கம்.